25 வயசு பொண்ணு யூடியூபர் இன்னைக்கு பீகார்ல எம்எல்ஏங்க. நேத்து வரைக்கும் யூடியூபரா இருந்த டிடிஎஃப் வாசன் அவர்கள் இன்னைக்கு ரேசிங் ஸ்டார், சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு ஆக்டர். யூடியூப்ல இருந்த அர்ஷத் கான் இன்னைக்கு நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. வீலாக் மட்டுமே பண்ணிட்டு இருந்த விஜய் சித்து அவர்கள் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில டைரக்ஷன் பண்ணிட்டு ஆக்டிங்கும் பண்ண போறாருங்க. சோ நல்லா பாருங்க. அதாவது சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் எல்லாருமே ரொம்ப அழகா வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இது சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ்க்கான காலம், எரா அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொருத்தருமே சோசியல் மீடியா யூஸ் பண்ணி டைம் மட்டுமே வேஸ்ட் பண்ணாம சோசியல் மீடியால ஒவ்வொருத்தரும் இன்ஃபுளுசர் ஆகுங்க. இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டு இந்த உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டா இருங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே நிறைய திறமைகள் இருக்குங்க. அதுல ஒன்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சோசியல் மீடியா மூலமா வெளியே கொண்டு வாங்க. 25 வயசுல பீகார்ல எம்எல்ஏ ஆன பொண்ணு நாட்டுப்புற பாடல்கள் வந்து நல்லா பாடி இருந்தாங்க. அது மூலயமா ஃபேமஸ் ஆயிட்டு இன்னைக்கு எம்எல்ஏ இருக்காங்க. டிடிஎஃப் வாசன் அவர்கள் நல்லா பைக் ஓட்டுறாரு, வீலாக் பண்றாரு, அழகா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்டரா மாறிட்டாரு. விஜய் சித்து டீம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லா காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டைரக்ஷன் கம் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒவ்வொரு திறமை இருக்குங்க. அதை நீங்க மட்டுமே வச்சுக்காம சோசியல் மீடியால வெளிக்கொண்டு வந்து ஒட்டுமொத்த உலகத்துக்கும் காமிச்சு நீங்க உலகத்துல இருக்கிற மத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும்.